தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ப்ராசஸில் காத்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் 1,00,000 1,38,000 வரைக்கும் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள கல்லூரிகளில் எந்த மாதிரியான பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிடைக்குமா? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கிடைக்குமா? அதர்வைஸ் கோர் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி போன்ற பிரான்ச்சஸ் எங்களுக்கு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு டயர் 2 கல்லூரிகளில் சென்னையில் இருக்கிற மற்றும் சென்னையை சுற்றி இருக்கின்ற கல்லூரிகளில் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கும் நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிற கணிச்சிருக்கிற ஜென்ரல் ரேங்க்கும் 90% ஒத்துப்போகிற பட்சத்தில் கண்டிப்பாக சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கின்ற கல்லூரிகளில் உங்களுக்கு ஒரு சீட் காத்து கொண்டு இருக்கிறது. டிஎன்இஏ 2025 ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸுக்காக சாய்ஸ் ஃபில்லிங்காக நம்மெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறோம். ஜென்ரல் ரேங்க் 39,146 1,37,710 வரைக்கும் வாங்கியிருக்கிற மாணவர்கள் மறக்காமல் 26/7/2025 அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கை ஆரம்பிச்சிருங்க. 28/7/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே சாய்ஸ் ஃபில்லிங்கை முடித்து சப்மிட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 29/7/2025 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதன் அடிப்படையில் 1,00,000 1,38,000 வரைக்கும் ரேங்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கிற கல்லூரிகளில் எந்தெந்த பிரான்ச்சுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 டேட்டாவை வச்சு க்ளோசிங் ரேங்கை வச்சு நாங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் போட்டிருக்கோம். இந்த ரேங்க்கும் உங்களுடைய ரேங்க்கும் 90% ஒத்துப்போகிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள பொறியியல் கல்லூரிகளில் நீங்கள் விரும்பின பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. டிஎன்இஏ 2025 ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ப்ராசஸில் டாப் காலேஜஸில் இருக்கிற சிஎஸ்சி பிரான்ச், சிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச், ஐடி பிரான்ச், இசி பிரான்ச் இதில் எல்லாமே நம்ம மாணவர்கள் ஆல்ரெடி எடுத்து முடிச்சுட்டாங்க. நம்ம ரேங்க்குக்கு கண்டிப்பாக டயர் 2 காலேஜஸில் இதே சிஎஸ்சி பிரான்ச் வித் ஸ்பெஷலைசேஷன் ஐடி இசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் சில டாப் காலேஜஸில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரான்ச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் டாப் காலேஜஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச்சஸ், சிவில் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச்சஸ், பயோடெக்னாலஜி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில மாணவர்கள் ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் விரும்புகிறாங்க. இவங்களுக்குமே டயர் 2 காலேஜஸில் 1,00,000க்கு மேலே நமக்கு ரேங்க் இருந்தாலுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 1,09,575க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மற்றும் அதனை சார்ந்த ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ், ஐடி கோர்சஸ் இதெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுற க்ளோசிங் ரேங்க் 98,618 ஜென்ரல் ரேங்க் அண்டர் பிசி கேட்டகரி. காஞ்சிபுரத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 1,10,124 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 99,100 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் ட்ரிபிள் பிரான்ச் கடந்த வருடம் 1,10,672 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 99,600. ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ் ஏஐ மற்றும் டிஎஸ் பிரான்ச் கடந்த வருடம் 1,13,873 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 1,02,486 மற்றும் அதற்கு கீழாக இருக்கிற ஜென்ரல் ரேங்க்ஸ் அண்டர் பிசி கேட்டகரி. செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் ரவுண்டு 2 நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 1,14,519. இந்த வருஷம் 1,03,067 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மீண்டும் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் ஐடி பிரான்ச் கடந்த வருடம் 1,15,861 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 1,04,300 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட் எம்என்எம் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ்
ஏஐ மற்றும் டிஎஸ் பிரான்ச் கடந்த வருடம் 1,16,118 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 1,04,500 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வச்சிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வண்டலூருக்கு பக்கத்தில் இருக்கிற தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரவுண்டு 2ல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 1,17,124. இந்த வருடம் 1,05,412 முடியலான்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வெஸ்ட் கேகே நகரில் இருக்க மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிஎஸ்சி பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 1,17,820. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் 1,06,000 மற்றும் அதற்கு கீழே. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு ரவுண்டு 2ல் 1,00,000க்கு மேலேயுமே நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 1,18,638. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 1,06,774. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்லேயுமே அதே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 1,19,798 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 1,07,812 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 1,20,721 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 1,08,649 வரைக்கும் மற்றும் அதற்கு கீழே. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் அக்ரி பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கடந்த வருடம் 1,22,457 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 1,10,211. SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்டில் ரவுண்டு 2ல் சில பிரான்ச்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 1,25,171 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 1,12,654 வரைக்கும் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன் கடந்த வருடம் 1,25,842 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது ஜென்ரல் ரேங்க் அண்டர் பிசி கேட்டகரி 1,13,258 மற்றும் அதற்கு கீழான ரேங்க்ஸ். அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிபிள் பிரான்ச் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 1,25,884. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 1,13,296. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில பிரான்ச்சஸ் ரவுண்ட் 2ல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமாக சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 1,27,972 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 1,15,175 மற்றும் அதற்கு கீழான ரேங்க்ஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வெஸ்ட் கேகே நகரில் இருக்க மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐடி பிரான்ச் கடந்த வருடம் 1,28,343 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 1,15,509. வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 1,28,363 கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 1,15,500 வரைக்கும். ராமாபுரம் ஈஸ்வர இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் ரவுண்டு 2ல் வாய்ப்பு இருக்குங்க. 1,30,174 வரைக்கும் கடந்த வருடம் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 1,17,157 மற்றும் அதற்கு கீழான ஜென்ரல் ரேங்க்ஸ். தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் வண்டலூர் பக்கத்தில் இருக்கிற இசி பிரான்ச் கடந்த வருடம் 1,31,047 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 1,17,942 அதர்வைஸ் 1,18,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. JNN இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 2 பிரான்ச் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் போன வருஷம் 1,32,800 ரேஞ்சில் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 1,20,000 வரைக்கும் இருக்கிற மாணவர்கள், ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள் இந்த 2 பிரான்ச்சுக்கான சான்சஸ் ரவுண்டு 2ல் காத்து கொண்டு இருக்கிறது. வண்டலூர் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜில் ஏஐ மற்றும் டிஎஸ் கடந்த வருடம் 1,36,351 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 1,22,716. லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிபிள் பிரான்ச் கடந்த வருடம் 1,37,685 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 1,23,917. செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புதூர்
ஏஐடிஎஸ் கடந்த வருடம் 1,37,801 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 1,24,021. ஆவடி வேல்டெக் மல்டிடெக் இன்ஜினியரிங் காலேஜில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ரவுண்டு 2ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 1,38,600. இந்த வருடம் நமது ப்ரெடிக்ஷன் 1,24,740. வண்டலூர் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜில் ஐடி பிரான்ச் ஸ்டில் ரவுண்டு 2ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 1,39,614. இந்த வருஷம் க்ளோசிங் ரேங்க் எதிர்பார்க்கறது 1,25,600. எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த கல்லூரியில் இருக்குது. இதை படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு ரவுண்டு 2ல இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 1,39,926. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 1,26,000 மற்றும் அதற்கு கீழே. கோடம்பாக்கம் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த வருடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. போன வருஷம் க்ளோசிங் ரேங்க் 1,41,628. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் 1,27,465. வெஸ்ட் கேகே நகரில் இருக்க மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏ&எம்எல் கடந்த வருடம் 1,41,790 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குறது ஜென்ரல் ரேங்க்கில் பிசி கேட்டகரியில் 1,27,611 மற்றும் அதற்கு கீழாக எடுத்திருக்கிற மாணவர்களுக்கு சிஎஸ்சி வித் ஏஐ&எம்எல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பயோடெக்னாலஜி விரும்பி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆவடி வேல்டெக் ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜில் கடந்த வருடம் 1,41,932 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருடம் நம்ம எதிர்பார்க்கறது 1,27,739. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவள்ளூர் கடந்த வருடம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 1,42,651 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 1,28,386. வண்டலூர் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜில் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி கடந்த வருடம் 1,47,510 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 1,32,800 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காரப்பாக்கம் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 1,47,995 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 1,33,196 மற்றும் அதற்கு கீழே. காஞ்சிபுரம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 1,48,200 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 1,33,300 வரைக்கும். செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இசி பிரான்ச் எதிர்பார்க்குற மாணவர்களுக்கு கடந்த வருடம் 1,50,300 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 1,35,300 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காரப்பாக்கம் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஃபேஷன் டெக்னாலஜி கடந்த வருடம் 1,52,391 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குற ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் 1,37,152 மற்றும் அதற்கு கீழான ஜென்ரல் ரேங்க்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விரும்பி படிக்கின்ற மாணவர்களுக்கு வேல்டெக் மல்டிடெக் ஆவடியில் இருக்கிற காலேஜுக்கும் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கும் கடந்த வருடம் 1,56,300 1,57,000 வரைக்கும் சீட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குற ஜென்ரல் ரேங்க் 1,40,700 1,41,300 வரைக்கும். வேல்டெக் ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடி சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் நம்ம ரேங்குக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த வருடம் 1,60,450 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் 1,44,400. செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புதூர் 2 பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மற்றும் ஐடி 1,65,000 வரைக்கும் கடந்த வருடம் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் 1,48,500 வரைக்கும் இந்த 2 கம்ப்யூட்டர் கிளஸ்டரில் இருக்கிற கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி கடந்த வருடம் 1,65,572 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 1,49,000 வரைக்கும். கடைசியாக
எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் எலக்ட்ரானிக்ஸ் வித் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி பிரான்ச் கடந்த வருடம் 1,65,664க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்குறது 1,49,000 வரைக்கும் இந்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரி மாணவர்களுக்கான ஜென்ரல் ரேங்க். நாங்கள் கணிச்சிருக்கிற இந்த ரேங்க்கும் உங்களுடைய ரேங்க்கும் ஒரு 90% மேட்ச் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக செகண்ட் ரவுண்டில் நீங்கள் 1,00,000க்கு மேலே ரேங்க் வச்சுருந்தாலுமே இந்த கல்லூரிகளில் நீங்கள் விரும்பிய பிரான்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ப்ராசஸ்.